என்றோ அடியே நான். வணக்கம் பாட்டி. அடடா வாங்க தம்பி வாங்க. என்ன அதுக்குள்ளே வீடு கிடைச்சிச்சு? நான் உங்களுக்கு வேற வீடு பார்க்க போறது இல்ல பாட்டி. ஏன்னா இனிமே நீங்க இந்த வீட்டுல தான் தங்க போறீங்க. என்னப்பா சொல்ற? கொஞ்சம் எந்திரிச்சு வெளியே வர்றீங்களா? அது என்னன்னு பாத்தீங்களா? என்னப்பா அதெல்லாம்? அன்னைக்கு நீங்க பாத்திரம் எல்லாம் வித்துதான் எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னு நான் மேனேஜர்கிட்ட சொன்னேன். மேனேஜர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. உடனே இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டுவான்னு சொன்னாரு. நான் அந்த 300 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துடலாம். ஆனா பழைய பாத்திரங்களை திருப்பி கொடுக்க முடியுமா? அதனால கூட ஒரு 700 ரூபாய் போட்டு மொத்தமா 1000 ரூபாய்க்கு புதுசா பாத்திரங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன். எடுத்துவீங்க. வேண்டாம் தம்பி, பானு வந்தா இந்த கோச்சுப்பா. என்ன பாட்டி, நான் வெளியாளா என்ன? நான் இந்த வீட்டு மனுஷ மாதிரி. ப்ளீஸ். இல்ல தம்பி, பானு கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு. பாட்டி, பானு வந்தா நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் எடுத்துவீங்க பாட்டி. இதுவரையில வாழ்க்கையில நாங்க மத்தவங்களுக்கு தான் உதவியா இருந்திருக்கோம். ஆனா இப்போ முதல்ல பாட்டி ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு. போங்க போங்க. ஓம் சாந்தி. வீட்டுக்கு உரமுறை வந்திருக்கு, போயிட்டு அப்புறமா வா. போங்கிறேன். இந்த பாட்டிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. எப்ப பார்த்தாலும் கதவு திறந்து போட்டுட்டு எங்கதான் ஊருக்கு போகுதோ. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் இங்க உள்ள என்ன பார்த்தேன் ஏது பார்த்தேங்கிறத வெளியே யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். ஓகே? ஷட் அப். நீங்க ஒரு மனசாட்சி இருக்கிற ஆம்பளையா இருந்தா நான் கதவை தாப்பா போடும்போதே பேசிருக்கணும். இல்ல நான் சாரியை அவுக்கும் போதாவது பேசிக்கணும். அட்லீஸ்ட் ஜாக்கெட்டை கயட்டும் போதாவது பேசிருக்கணும். ஆனா நான் பிராவை கயற்ற வரைக்கும் உங்களுக்கு பேசணுங்கிற உணர்ச்சியே வரல. இல்ல நோ, நான் நீங்க ஜாக்கெட் கழட்டும் போதே நான் சத்தம் போட்டேன். பாருங்க, இன்னும் ஜாக்கெட்டே கழட்டல. இப்ப இவ்வளவு பேசுறீங்கல்ல, இது ஆரம்பத்திலே பேசுறதுக்கு என்ன? ஆரம்பத்திலேயே பேசலாம்னு தான் நினைச்சேன். ஆனா உங்க அழகு என்ன ஊமையாக்கிருச்சு. கடைசி வரைக்கும் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா என் மனசாட்சி என்ன தட்டி எழுப்பிருச்சு. இன்னும் யதார்த்தமா சொல்லணும்னா, ஒரு சராசரி பர்சனாலிட்டியா இருந்தா முதலே சத்தம் போட்டிருப்பேன். ஆனா இது வரைக்கும் சந்திக்காத ஒரு பர்சனாலிட்டி, அதான் சைலண்டா இருந்துட்டேன். சிரிக்கிறீங்க சிரிக்கிறீங்க சிரிச்சிட்டீங்க சிரிச்சிட்டீங்க. என்னது? பரவாயில்லைங்க. ஐயோ கையை விடுங்க. நீங்க வெக்கப்படுறீங்க. ஐயோ இல்ல பரவாயில்ல, இருக்கு, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.